வேலூர் 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 ஆமாம், வேலூர் மேற்கு மாவட்டம். இந்த இடத்துல நாம் தமிழரோட செயல்பாடுகள்லாம் எப்படி? ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் நல்லா வரவேற்கிறாங்க. நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லோரும் ஜாதி மதம்னு சொல்லிட்டு இருந்த எல்லாரையும் இல்லை நம்ம தமிழன் சொல்லிட்டு எல்லாரையும் ஒன்றிணைச்சு செயல்பட்டு வராரு. இது வரவேற்க வேண்டிய விஷயம். இது இன்றைக்கி நம்ம நாம் தமிழர் கட்சின்றது தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக வளர்ந்துருச்சு. இது எல்லா ஊர் கிராமங்கள் எல்லாரும் போய் சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம செயல்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. இப்படியே போனால் இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம கட்சியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் தமிழர் கட்சியில் எப்படி இணைஞ்சிங்க? நான் இணைஞ்சி 3 வருஷம் ஆகுது. ஆமாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த கட்சியிலையும் இல்லை. இணைஞ்சி அரசியல் ஈடுபாடே இல்லாமல் நேரடியாக நாம் தமிழர். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மக்களுக்கான ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சின்னு தோணுது. அதனால தான் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சேன். பலருக்கும் அவரோட பேச்சு பிடிக்கும். அவரோட பேச்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதை சொல்லுங்கள்? அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம யாரையும் பார்த்தீங்கன்னா தொண்டனாக பார்க்க மாட்டேன், எல்லாம் நம்ம தம்பிங்க அப்படின்னுவார். மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற எல்லா கருத்தும் ஏற்க வேண்டிய கருத்தாக இருக்கும். இப்போ எதிர்காலத்தில் சன்னதிக்கு என்ன சொல்லணும், இப்போ நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்றத விட பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் எதிர்காலத்தில் நீர் வேளாண்மை எவ்வளோ முக்கியம், ஒரு குருவிக்கு ஏதாச்சும் ஒன்றுனா கூட அதை பற்றி பேசுகிற அளவுக்கு ஒரு அரசியல் தலைவர்னால் எனக்கு தெரிஞ்ச அண்ணனை தவிர வேறு யாரும் இல்லை. இப்போ உங்களோட தொகுதியில் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளும் இருப்பாங்க. ரொம்ப பெரிய கட்சியாக திமுக இருக்குது. அதை தவிர்த்து ஒரு சின்ன கட்சியை தேர்ந்தெடுப்பது புரியல. அதை தவிர்த்து நீங்கள் இந்த கட்சியை தேர்ந்தெடுக்க காரணம் இப்போ உங்கள் வீட்டில் யாராக இருப்பாங்க? எங்கள் வீட்டிலே நாம் தமிழர் கட்சி தான் எல்லோரும். முன்னாடி திராவிட இதுவில் தானே இருந்திருப்பாங்க. அது ஆமாம். எப்போன்னா நான் அண்ணன் பேச்சு கேட்க ஆரம்பித்தேன். நான் வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குன்னு. ப்ளஸ் அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பார்க்க ஆரம்பிக்கும்போது வீட்டில் ரிலேட்டிவ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் பயணிக்கிறது அதிமுகவில் இருந்தாங்க அம்மா அதிமுக இரட்டை இலைக்கே வாக்கு செலுத்திட்டு இருந்தாங்க அம்மா. அது எப்படி மாறிச்சு? அதான் செயல்பாடு தான். இப்போ ஊரெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக. அந்த மாதிரி செயல்முறைகள்லாம் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய நண்பர்கள்லாம் நீங்கள் இணைச்சிருக்கீங்களா? இணைச்சிருக்கேன். கண்டிப்பாக அதை பற்றி தான் பேசுவோம். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நாம் தமிழர் கட்சியை பற்றி தான் அதிகமாக பேசுவோம். நிறைய இளைஞர்கள் பொழுதுபோக்காக ஏதாவது பேசுவாங்க. அரசியல் சம்பந்தமாக பேசுவாங்க. ஆமாம். அதுவும் நாம் தமிழர் கட்சி பற்றி தான் பேசுவோம். அதிகமாக பேசுகிறதுனா அரசியல் பற்றி நாம் தமிழர் கட்சி அண்ணனை பற்றி தான் பேசுவோம். சரி, நன்றிங்க. நான் 2016 இது பண்ணேன். ஆமாம், 2016 காலேஜ் படிக்கும்போதே நான் இணைஞ்சிட்டேன். அப்போ கட்சி கலைப்பு நம்மளால் முழுசாக சிந்தனை பண்ண முடியாததுனால எப்பப்போ ஒரு நாள் கூப்பிட்டாங்கன்னா நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாங்கன்னா கலந்து போனேன். நான் தமிழ் தேசிய ஏற்பு நம்ம அண்ணன் நம்பிக்கையோடு இருக்கார். அண்ணன் தனி போரால் எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுக்குறாரு. தனிச்சா நிற்கிறார் அண்ணன். நம்மளுடைய இனத்தை விழ வச்ச தூக்கி நிற்க வைத்த நம்ம அண்ணன். அதுக்காகவே நான் அண்ணன் பின்னாடி நம்ம நிற்கிறேன். நான் தனிச்சு நிற்கிறது வெற்றிக்கு சாத்தியமா? நிறைய பேர் அது சும்மா வார்த்தைக்கு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திருமாவளவன் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நாங்கள் தானே இல்லை தனியாக நிற்கிறது வெற்றி கிடைக்குமா? கண்டிப்பாக வெற்றி இதுதானே கண்டிப்பாக சாத்தியம் இருக்குதுண்ணா. சாத்தியம் இருக்குதுண்ணா. இல்லை திருமாவளவன் நான் பேசும்போதே சொல்கிறார், அவருக்கு அரசியல் அனுபவம் அதிகம். எல்லாமே எல்லாருமே சார்ந்து இப்போ எதிர்பார்க்குறாங்கன்னா பொருளாதாரம் பைசா அதை நோக்கி தான் எல்லாமே எதிர்பார்த்துட்டு போகிறாங்க. யார் கொள்கை எதிர்காலத்தில் எப்படி செயல்படணும், எதிர்காலத்தில் எப்படி வரணும், அதோட புரிதல் யாருமே இல்லை நம்மளுக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு அந்த பைசாவோட நோக்கி போகிறவங்க தான் திமுக, அதிமுக, திருமணங்க, விசிக, பாமக அந்தமாரி சார்ந்து அவங்க போகிறாங்க. அவங்க எந்த ஒரு கொள்கை சார்ந்தவங்க நம்ம அண்ணன் பின்னாடி நம்ம நிற்காங்க. இல்லை நான் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் சேர்ந்தால் கூட திராவிடத்துக்கு முன்னாடி ஒன்றுமே செல்லாது, ஒரு 10 காசு கூட வர மாட்டாங்க சொல்லியிருக்காங்க. 31 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோமே நாங்கள். அது எப்படி 31 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோமே நாங்கள் மானத்தமிழனு. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா வாக்கு பதிவானதே பார்த்தீங்கன்னாக்கா 4.25 தான் பதிவானது. ஓகேங்களா, 4.25 போட்டு தான் பதிவானது. மீதி 3.25 கோடி ஓட்டு இருக்குது. அந்த 3.25 கோடி ஓட்டு நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்துனாக்கா ஆட்சி நாங்கள் தான். செயல்பாடுகள் பள்ளி மருத்துவம் இதெல்லாம் அண்ணன் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அடிப்படை பேசிக் விஷயமே இதுதான் நம்மளுக்கு. புரியுதுங்களா? நம்மளுக்கு அடிப்படை விஷயங்கள் நம்மளுக்கு இது இல்லைனாக்கா இப்போ பள்ளி இலவசமாக கொடுத்துட்டாங்கன்னா இப்போ திராவிட இவங்களால கொடுக்க முடியாது. இவங்களால ஓகேங்களா, இவங்க வர பணத்தை இவங்களும் தான் அபகரிக்கணும் பார்க்குறாங்களே தவிர நம்மளுக்கு இலவசமாக கொடுக்கணும் ஒரு எண்ணங்கள் வரமாட்டேங்குது. இப்போ பள்ளி இலவசமாக கொடுத்தீங்கன்னாக்கா வர பணத்தை நான் அப்பா அம்மாங்கள் இப்போ ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க குழந்தை வருதுங்கனாக்கா குழந்தை
பிறகுனாக்கா அந்த குழந்தை சார்ந்துக்கு வந்து பள்ளி செலவு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருடத்துக்கு எப்படி வந்து குறைஞ்சபட்சம் வந்து 50,000 கிட்ட செலவாகுது. 1 லட்சம் கிட்ட செலவாகுது. அந்த 1 லட்சத்தை வந்து நீங்கள் இலவசமாக கொடுத்தீங்கன்னா அந்த 1 லட்சம் வந்து எனக்கு வந்து மிச்சமாகுதுல்ல எனக்கு. நீங்கள் வந்து கல்லூரி பருவத்துலேருந்தே இருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்போனா கண்டிப்பாக வந்து தமிழ் தேசம் சம்மந்தமாக பேசுனீங்கன்னா ஒரு கேலி கிண்டலாக பார்த்துருப்பாங்க. அதை எப்படி எதிர்கொண்டீங்க? அதுதான் அண்ணனே சொல்லியிருக்காரு, விமர்சனம் தாங்கிக்கிறவன் தான் மனுஷன், விமர்சனம் தாங்கிக்கொள்ளாத மனுஷனே கிடையாது. நீங்கள் அதை விமர்சனம் கண்டிப்பாக பேசுகிறீங்க. கண்டிப்பாக எவ்வளோ விமர்சனம் வந்து எங்கள் மேலே வந்து வீழ்த்தப்பட்டிருக்காங்களே. திராவிடத்துலேருந்து அதிமுகலாம் சேர்ந்து இதோ பாடுறா இவன் பாடுறான், இது தூக்கி போகிறான், அந்த சுற்றுச்சூழல் பாசெல்லாம் வந்து இது பண்ணனாக்கா இதை பாடுறான், இது பண்ணுறான்டா, இப்போ பைசா இல்லாத இது சேவை செய்கிறான்டா அவன். அப்புறம் நிறைய பேர்லாம் வந்து பைசா என்ன தருவாங்களாடா உனக்கு, எவ்வளோடா வருமானம் வந்தது உனக்கு, அது வந்து அவன் எதில் விவசாயம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் நாங்கள் செயல்படும் எங்களுக்கு மட்டும் தான், எங்களோட நோக்கம் வந்து எங்களோட கொள்கை மட்டும் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது அப்படி நீங்கள் பேசியும் கட்சியில் யாராவது இணைச்சு முடியுதா? இணைக்க முடியும் கண்டிப்பாக. என்னுடைய ஊராட்சி பகுதியில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 பேர் நான் இணைச்சிருக்கேன், எங்களோட ஊராட்சி பகுதியில் மட்டுமே. எப்போ அந்த காலேஜ் டைமில் இணைச்சிங்க? இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் ஆமாம். கல்லூரி படிக்கும்போது அந்தந்த பகுதியெலாம் வந்து சாதாரண எங்கெங்கெல்லாம் போகணும். கல்லூரி படிக்கும்போது வந்து அந்த நான் வந்து படித்த கல்லூரி வந்து உத்திரமேரூர் சார்ந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அண்ணனுடைய கொள்கையெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லி இது பண்ணுவோம். அப்போவே வந்து உறுப்பினர்கள்லாம் வந்து நான் சேர்ப்பேன். நான் என்னுடைய இது எண்ணில் மட்டும் ஒரு 500 பேர் கிட்ட நான் சேர்த்துருப்பேன். நான் உறுப்பினர் சேர்க்கை நான் சேர்த்துருப்பேன். நான் உங்களோட வெற்றி எப்போ பார்க்கலாம்? கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக பார்க்கலாம்ண்ணா.